ஹாய் ஹலோ வெல்கம் பேக் மை சேனல். நம்ம இன்னைக்கு நம்மளோட 3 month போஸ்ட் ப்ரெக்னன்சி வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருந்தோம். என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகே. என்ன நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனான்னு கேட்குறீங்களா? நானும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரி, இன்னைக்கு நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? கமெண்ட்ல சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓகேவா? ஜங்க் ஃபுட் சாப்பிட்டீங்களா? இல்லையா? ஓகே. அப்போ நீங்கள் உங்களோட வெயிட் லாஸ் ஜேர்னியில் ஃபர்ஸ்ட் டே நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லுங்கள். சரி, நீ ஜங்க் ஃபுட் சாப்பிட்டியான்னு கேட்குறீங்களா? நானும் ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடல. சரி, நான் இன்னைக்கு என்ன சாப்பிட்டேன்னு இப்போ நான் சொல்கிறேன். நான் இன்னைக்கு காலையிலே 1 cup ஆஃப் டீ குடித்தேன். நம்மளால தான் டீ குடிக்காமல் உயிர் வாழ முடியாதுங்கிற நிலைமையிலலாம் இருக்கும். அதனால 1 cup டீ குடித்தேன். அதுக்கப்புறம் 3 இட்லியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டேன். என்னம்மா வெயிட் லாஸ் ஜேர்னின்னு சொன்னேன், நீ என்னன்னா 3 இட்லி சாம்பார்னு சொல்லிட்டு இருக்கேன்னு பார்த்தீங்களா? நம்ம வழக்கமாக சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து தானே 15 நாளைக்கு குறைக்க போகிறோம். அதில் நான் 4 இட்லி சாப்பிட்ட இடத்துல இப்போ 3 இட்லி சாப்பிட வந்திருக்கேன். சரி, அதுக்கப்புறம் 11 மணி போல் 1 cup ஆஃப் மோர் குடிச்சுக்கிட்டேன். அடிக்கிற வெயிலுக்கு அது குடிக்கும்போது ரொம்ப நல்லா தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு என்ன எடுத்தேன்னு கேட்குறீங்களா? லஞ்சுக்கு மதியம் சுட சுட சாதமும் ஃபிஷ் கறியும், அதில் உள்ள 2 ஃபிஷ்ஷும் எக் ஆம்லேட்டும் முருங்கைக்காய் போட்டு எடுத்துக்கிட்டேன். என்னம்மா நீ டயட் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ லெங்க்தாக சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? நம்ம தான் முதல்ல முடிவு பண்ணியிருந்தோம்ல, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறைச்சி வர போகிறோம். நான் இதில் இப்போ ரைஸை கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அதனால நான் வெஜிடபிள்ஸும் எக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இதை எடுத்துக்கிட்டேன். நான் முன்னாடி என்னோட பிளேட்டிங் எப்படி இருக்குன்னா, ரைஸ் மட்டும்தான் ஒரு தட்டில் இருக்கும், கூட்டெல்லாம் தனித்தனி தட்டில் இருக்கும். ஆனால் இன்னையிலேருந்து நான் என்ன நினச்சிருக்கேன்னா, ரைஸ் எந்த பிளேட்டில் வைக்கிறோமோ அதே இதில் தான் கூட்டும் வைக்கணும்னு நினச்சிருக்கேன். அதனால ரைஸை குறைச்சிட்டு சைடில் வெஜிடபிள்ஸு எக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட வச்சுருக்கேன். ஏன்னா அப்போ தானே நம்மளால் ரைஸு குறைக்க முடியும். எடுப்பில் நம்மளால் ரைஸை குறைக்க முடியாதுல்ல. அதனால நான் 15 நாள் இப்படி தான் என்னோட பிளேட்டிங் இருக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஈவினிங் போல் ஒரு டீ குடிச்சுக்கிட்டே, அது எப்பவும் போல தான், நம்மளால் டீ குடிக்காமல் இருக்க முடியாது. டின்னருக்கு 2 ஆப்பமும் சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன். காலையில் வச்ச சாம்பார் இருந்ததில்ல, ஸோ அதை நைட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஏதாவது எக்ஸசைஸ் பண்ணிங்களா நீங்கள்? ஏன்னா டயட் மட்டும் இருந்தால் போதாதுல்ல, சின்னதாட்டு ஏதாவது ஒரு வேலை பண்ணணும்ல, அது ஏதாவது பண்ணிங்களா? நான் ஒரு 50 minutes வாக்கிங் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எடுப்பில் நம்மளால் ஹெவி ஒர்க் அவுட்லாம் பண்ண முடியாது. ஸோ 15 நிமிஷம் சாதா நம்ம நடக்கிற மாதிரி 15 நிமிஷம் நான் வீட்டுக்குள்ளேயே தான் நடந்தேன். ஆனால் அதில் எந்த ஒரு பிரேக்கும் எடுக்காமல் நார்மல் ஸ்பீடில் நடந்தேன். சரி, இன்னைக்கு நான் இவ்வளோ தான் பண்ணேன். நாளைக்கு நான் என்ன பண்ணுறேன், நாளைக்குள்ள வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். சரி, நீங்களும் வெயிட் லாஸ் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்களும் எத்தனை பேர் வெயிட் லாஸ் ஜர்னியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக ரைஸை குறைச்சிக்கோங்க, ஜங்க் ஃபுட் கம்மி பண்ணிக்கோங்க, அதோட சின்னதாட்ட ஒர்க் அவுட் ஏதாவது பண்ணுங்கள். ஓகேவா? நாளைக்கு பார்க்கலாம். பாய்.